What is the least value of P cause the motion to impede? Assume the coefficient of friction to be 0.3. Okay. What is the least value of P? So minimum value of P to cause the motion to impede. Okay. Assume the coefficient of friction to be 0.3 is the given diagram of the problem. So is the one mass is inclined one, another one is parallel to the plane, another one inclined to the plane. So coefficient of friction between the plane and block and surface is 0.3. Okay. So inclined angle is 60 okay degree. Is the block 1 is 75 kg, the block 2 is the 50 kg. Okay. So first one is the inclined mass. Okay, is a plane surface. This is the vertical and horizontal line for block. Okay, so is the 75 kg block. Okay, is the mass is 75 kg. Okay, acting the 75 into 9.81. Okay, this is the 75 into 9.81 acting vertically. Okay, so inclined to the block. Okay, is the vertical mass but inclined to the block. Okay, is 75 into 9.81. Okay, so another one is normal reactions. Okay, normal reaction is the perpendicular to the block. Okay, is Rn1. Okay, this is Rn1 perpendicular to the block. So tensile force acting. Okay, is the block is inclined இருக்கும்போது என்ன ஆகும், டவுன்வர்ட் வரதுக்கு மூவ் ஆகும், ட்ரை பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும், டென்சைல் ஃபோர்ஸ் இஸ் த அப்வேர்டு ஆக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த டென்சைல் ஃபோர்ஸ். ஓகேவா, இஸ் த டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ டென்சைல் ஃபோர்ஸ் இஸ் அப்வேர்ட். ஓகே, தி பிளாக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் டவுன்வேர்ட். ஓகே, ஸோ இந்த பிளாக் டென்சைல் வந்து மேலே இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து என்னது மேலே வர்றது தடுக்கும். ஸோ அதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் டவுன்வேர்ட் F1. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த பிளாக்குக்கு எந்த ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி ஒன்றா பிளாக்குக்கு பேரல் ஆர் பர்பண்டிகுலராக இருக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து பர்பண்டிகுலராக இருக்குது, இது பேரலாக இருக்குது, இதுவும் பேரலாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்குக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், இதை வந்து நம்ம வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டலாக மாற்றணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா காம்பனண்ட் ஃபோர்ஸ் ஆகுனா சம் ஆங்கிள் அதை ஆக்ட் ஆகிறனால 2 காம்பனண்ட்டாக பிரியும், ஒன்று வெர்டிக்கல் காம்பனண்ட் அண்ட் ஹரிசாண்டல் காம்பனண்ட். ஸோ இந்த மாஸ் இஸ் ஆக்டிங் இன் த கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ காம்பனண்ட் ஃபோர்ஸ் என்ன ஆகும், ஆன்டி கிளாக் வைஸில் டைரக்டாக ஆக்ட் ஆகும். திஸ் இஸ் த காம்பனண்ட் ஃபோர்ஸ் டைரக்ஷன். ஓகே, இது ஆப்போசிட் சைட் சைன், அட்ஜசன்ட் சைட் இஸ் காஸ் தீட்டா. ஓகே, ஸோ 60 kg 60 ஆங்கிள் ஆக்ட் ஆகுது. ஓகே, 60 டிகிரி ஆங்கிள். ஸோ 75 kg mass. Okay, 75 into 9.81. So opposite side sine. Okay, 75 into 9.81 sine 60. This adjacent side is 75 into 9.81 cos 60. Okay, this is a free body diagram of block 75. Okay, free body diagram. Okay, so next one is the free body diagram of block 50 kg block. Okay, so when the force is acting in the forward direction. Okay, forward direction act ஆகுது, சம் ஆங்கிளில் ஆக்ட் ஆகுது. ஓகே, இது 50 kg பிளாக் வந்து 50 into 9.81 நியூட்டனில் கன்வெர்ட் பண்ணுறோம். இதுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணும், நார்மல் ரியாக்ஷன் ஆப்போசிட்ஸில் வெயிட்டுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இந்த பிங்கிற ஃபோர்ஸ் வந்து ஃபார்வர்டு ஆக்ட் ஆகனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னது ஆப்போசிட்ஸ். ஏன்னா ஃப்ரிக்ஷனுங்கிறது என்ன ஆகும், டிஸ் தடுக்கும். ஓகே, ஃப்ரிக்ஷன் வந்து சர்ஃபேஸுக்கு பிளாக் இருக்கிற ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும், இந்த சைடு போகிறதுக்கு இல்லாமல் தடுக்கும். ஓகே, அதனால ஃப்ரிக்ஷனுக்கு ஆப்போசிட் சைடு. ஸோ இங்கே பக்கம் இருக்கும்போது டென்சைல் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் சைடு. ஓகே, பி வந்து ஃபார்வர்டு இருக்கும்போது டென்சைல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் சைடு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபோர்ஸ் ஒன்றா பிளாக்குக்கு ஹரிசாண்டல் ஆர் வெர்டிகலாக இருக்கணும் ஃபோர்ஸ் வந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற ஃபோர்ஸ் வந்து இந்த பிளாக்குக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஹரிசாண்டல் வெர்டிகலாக மாற்றணும். ஸோ சம் ஆங்கிள் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரியாது, ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி 0 டிகிரி ஆங்கிள் டிகிரி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம. ஓகேவா, டி ஃபைண்ட் அவுட் பண்ண, தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண, பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பி, ஸோ ஆப்போசிட் இஸ் பி காஸ் சைன் தீட்டா. ஸோ அட்ஜசன்ட் சைட் இஸ் பி காஸ் தீட்டா. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த பீங் இன்க்ளைனேஷன் என்ன பண்ணுவோம், வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டலாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம் 75 kg பிளாக். ஸோ ஆல்ரெடி 75 kg வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் 75 kgல சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் எது, ஸோ 75 into 9.81 cos theta and Rn1. Okay, so both are vertical. So Rn1 is equal to is upward force is positive, downward is negative.
ஃபார்வர்ட் இஸ் பாசிட்டிவ், பேக்வேர்ட் இஸ் நெகட்டிவ். இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ Rn1 இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். ஸோ இது ஆப்போசிட்ஸ் ஈக்குவல் போடும் போல் ஈக்குவல் ஆகிருது. ஓகே, Rn1 ஈக்குவல் டு 75 into 9.81 cos 60 நியூட்டன். ஸோ Rn இஸ் சிம்பிளிஃபை பண்ணும் போல் Rn1 ஈக்குவல் டு 367.88 நியூட்டன். ஓகே, இது ஸோ F1 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும். F1 இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு Rn1. ஓகே, மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ total F1 is equal to 110.3625 Newton. So அடுத்து summation of horizontal forces equal to 0. இது horizontal forces என்னது, forward forces positive T. So positive T. This is the F1 is a negative. So downward negative. Next one is the இது backward. Okay. So 75 into 9.81 into sin 60. Okay. Sin 60 degree is equal to 0. Okay. இதை simplify பண்ணுறோம். So T equal to F1 already find out பண்ணும் 0.625 plus இதை simplify பண்ணும் 637.18. So T equal to 747.540 நியூட்டன் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டீங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் டென்சைல். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், P அண்ட் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் பிளாக் 2. ஓகே, ஸோ 50 kg பிளாக். ஸோ summation of 50 kg. ஓகே, 50 kg is a summation of vertical forces equal to 0. So vertical forces 1, 2 and 3 forces is a vertical force. So P sin theta is a upward force, positive. Rn2 is positive, minus 50 into 9.1 is equal to 0. Rn2 is equal to 490.5 minus P sin theta. So அப்பதான் நம்மளுக்கு ஈக்குவேஷனை கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ F2 is equal to mu Rn2. ஓகே, F2 is equal to mu Rn2. So friction mu coefficient of friction 0.3. Rn2 is equal to 490.5 minus P sin theta. So multiply பண்ணுறோம். So F2 is equal to 147.15 minus 0.3 P sin theta நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, F2 is equal to இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, so sum of horizontal forces equal to 0. ஓகே, so is the forward force is P cos theta minus F2 minus T is equal to 0 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் horizontal forces கிடைச்சிருக்கு. P cos theta F2 is equal to 147.5. ஓகே, is the minus sign minus 0.3 P sin theta நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. T வேல்யூ ஆல்ரெடி 747.50 வந்து 75 kg பிளாக் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சது வேல்யூ Tங்கிற வேல்யூ. ஸோ P cos theta இந்த மைனஸ் சைன் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ minus 147.15. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 0.3 P sin theta. ஸோ minus 747.50 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, இந்த சைடு கொண்டு போகிறோம் எல்லாத்தையும். ஓகேவா, ஸோ P cos theta ஈக்குவல் பண்ண போல் ஈஸ் சைன் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், இந்த சைன் மைனஸாக மாறிடும், இது மைனஸ் சைன் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா, ஸோ P cos theta, ஸோ இந்த மைனஸ் சைன் இந்த சைடு கொண்டு வந்துடும். ஓகே, ப்ளஸ் 0.3 P sin theta 147.15 747.540 ஈக்குவேஷன் எடுத்துருக்கு. ஸோ P காமன் எடுத்துறோம் இல்லையா. ஓகே, இதில் வந்து P காமன் எடுத்துட்டா என்ன ஆகும், P cos theta P into cos theta plus 0.3 sin theta மட்டும் கிடைக்கும். ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுறோம், P எடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு 147.15 ப்ளஸ் 747.540. ஓகே, இது நம்ம கிடச்சிருக்கு. டிவைடட் பை cos theta plus 0.3 sin theta அப்படிங்கிற ஒரு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, தி வாண்ட் டு ஃபைண்ட் த theta value first. ஓகே, from in this equation, okay, theta is high. ஓகே, theta வேல்யூ வந்து அதிகமாக இருந்ததுன்னா P அப்படின்னா தான் மினிமம் P வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, நம்ம என்ன சொல்லணும், இந்த மினிமம் என்ன P வேல்யூ வந்து இருந்ததுன்னா அந்த பிளாக் வந்து கீழே போகாமல் நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மினிமம் P வேல்யூ அப்படிங்கிறது என்னது, இந்த தீட்டா வேல்யூ அதிகமாக இருக்கிற பார்க்க என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகாவ இந்த வேல்யூ குறையும். ஓகேவா, P வேல்யூ இன்க்ரீஸ், தீட்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் போல் இந்த P வேல்யூ குறையும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் 0.3 சைன் தீட்டா வந்து என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகேவா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா 0.3 சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு தீட்டா ஈக்குவல் டு 16.69 டிகிரி கிடைக்குது. ஸோ மினிமம் அந்த ஆங்கிள் வந்து என்ன இருக்கணும், 16.69 இருக்கணும். ஓகேவா, இந்த தீட்டா வேல்யூ கொண்டு போய் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால், ஓகேவா, தீட்டா வேல்யூ கொண்டு போய் இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு P வேல்யூ கிடைச்சிடும். P வேல்யூ 856.85 நியூட்டன் கிடைக்கும்.
ஸோ இதுதான் மினிமம் தீட்டா வேல்யூ, மினிமம் பி வேல்யூவாக இருந்ததுன்னா அந்த பிளாக் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா, ஸ்லைடிங் ஆகாது. ஸோ இதுதான் மினிமம் தீட்டா அண்டு பி வேல்யூ. ஓகேங்களா. ஸோ தீட்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த பி வேல்யூ நம்மளுக்கு, தீட்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பி வேல்யூ நம்மளுக்கு குறையும். ஓகேங்களா, அதுதான். ஸோ இதுதான் வந்து நம்ம என்னென்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம், டி கண்டுபிடிச்சிருக்கோம், பி கண்டுபிடிச்சிருக்கோம், தீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3 வேல்யூ இதில் ஃபைண்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இந்த தீட்டா வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக பி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி இது போக தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ கொடுக்கல அப்படின்னா இதை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ பி வேல்யூ, தீட்டா வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா பி வேல்யூ மினிமமாக இருக்கும். ஸோ அது கீழே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அது தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த தீட்டா வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம பி வேல்யூங்கிறது கண்டுபிடிச்சோம். ஓகே, this is the least value of p who cause the motion to invent. Okay, thank you.